ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கெனேடியன் யாழ் சமையல். இன்றைக்கி நல்ல சூப்பரான டே வழியில் நாங்கள் இன்றைக்கி விடிய காலமே என்னத்த ஒரு சாப்பாடு செய்யலாமென்று செய்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பார்த்தீங்களா, மாமரத்தில் எங்கட அணில் ஊரில் ஓடின மாதிரி ஓடி தெரியுது. ஓகே, இப்போ நாங்கள் வீட்டிலேயே நான் அரைச்சி வச்சுருந்த சத்துமா, அது கொஞ்சம் சீனியும் போட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் போட்டு சர்க்கரையும் போட போகிறேன். சர்க்கரையை இடித்து பவுடர் ஆக்கி வச்சுக்கிறேன். அதோட நான் திருவி வச்சுருந்த தேங்காய் பூ எல்லாத்தையும் போட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணலாம். அதோட பாலும் விடுறேன். உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் தண்ணியும் பாவிக்கலாம். எல்லாத்தையும் நாங்கள் இனி மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்கலாம். இதுதான் பதம். இப்போ பாருங்க, உருண்டை பிடிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது சூப்பரான ஒரு சத்துருண்டை. இது நாங்கள் விடியவில் சாப்பிட்டா நல்ல ஒரு எனர்ஜியை தரும். அதோட உங்களுக்கு காலமை சாப்பாட்டுக்கு இது நல்ல ஒரு சாப்பாடுன்னு தான் நான் சொல்லுவேன். டீயோட இதையும் சாப்பிட்டு கொண்டு டீயும் குடிக்க நல்லா இருக்கும். இப்போ நானும் எனது கணவரும் இதை தான் நாங்கள் விடிய சாப்பிட போகிறோம். சூப்பராக எல்லா உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. இனி நாங்கள் டீயும் சத்துருண்டையும் சாப்பிட போகிறோம். இது ஊரில் திருவோசமா என்று சொல்லி எல்லாம் இதை திரித்து அங்கே பேக்கெட்டில் இருக்கிறது. நான் இது வீட்டிலேயே செய்தது தான். நான் ஒரு நாளைக்கு வீடியோ கொண்டு போட்டு காட்டுறேன் நான் எப்படி செய்தேன்ன்றதை. உண்மையிலேயும் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு சாப்பாடு உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி ஒரு டேஸ்ட்டாகவும் சத்தாகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி நாங்கள் கார்டன் வேலையும் எங்களுக்கு இன்றைக்கு இருக்குது. நாங்கள் வெளியில் போய் கொஞ்சம் கார்டன் ஒர்க்கும் செய்ய போகிறோம். மக்களே, இதுதான் எங்களுடைய கார்டன். எங்கள் வீட்டு தோட்டத்தை பாருங்க, எவ்வளோ ஒரு கீரை எவ்வளோ விளைஞ்சிருக்குன்றத. எனது ஹஸ்பண்ட் இப்போவே கீரை எல்லாத்தையும் பிடுங்குறார். ஏனென்றால் எங்களோட மரக்கறிகள் ஒன்றையும் வளர விடுவதில்லை கீரை இருக்கிறதால. அப்போ நாங்கள் எல்லா கீரையும் இன்றைக்கு அறுவடை செய்ய போகிறோம். பாருங்க எவ்வளோ கீரை உண்டு. எங்களோட தோட்டத்திலேயே கீரையை பிடுங்கி இப்படி சமைக்க எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? நீங்களும் உங்களோட வீட்டில் சின்ன ஒரு இடம் இருந்தாலும் இப்படி ஏதாவது ஒரு மரக்கறி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது. பார்த்தீங்களா எவ்வளோ கீரை நான் பிடுங்கி வச்சுக்கிறேன்ட்டு. நாங்கள் 2 பேரும் தான் இப்போ இந்த கீரை எல்லாத்தையும் பிடுங்கி எடுக்கிறோம். இப்போ எல்லா கீரையும் நாங்கள் பிடுங்கி எடுத்துட்டோம். அறுவடை ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் தண்ணியெல்லாம் வெளியிலேயே வச்சு, கார்டன் வெளியிலேயே வச்சு நாங்கள் தண்ணி அடித்து கழுவ போகிறோம். அதுதான் ஈஸியாக இருக்குமென்ட்டு நான் பெரிய ஒரு பேசின் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே நான் தண்ணியை நிரப்பி நல்ல வடிவாக எல்லாம் கழுவி எடுக்க போகிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த கீரையை 3ஆம் தரம் கழுவுறேன். 2 தரம் கழுவிட்டேன். இப்போ 3ஆம் தரம் நான் கழுவி எடுக்க போகிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கீரை ரெடி ஆகிடுச்சு. நல்லா வடிவாக சுத்தமாக க்ளீனும் பண்ணிட்டோம். இனி நாங்கள் இந்த கீரையை இப்படியே சமைக்கலாம். ஆனால் நான் அதை செய்ய போகிறது கிடையாது. இதை நான் இன்னும் ஒரு விதமாகவும் நான் இதை திருப்பி ஒருக்கா வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வடிவாக க்ளீன் பண்ண போகிறேன். வாங்க நாங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் க்ளீன் பண்ணி எடுக்கலாம். நான் முதல்ல தண்ணியில் எங்களோட வீட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற தண்ணி உள்ள நான் கழுவி எடுக்கிறேன் முதல்ல. அதுக்கு பிறகு நான் நல்ல ஹாட் வாட்டர் சுடுதண்ணி நல்ல வடிவாக வச்சுக்கிறேன் கேட்டில். இனி நான் அந்த சுடுதண்ணியையும் இதுக்குள்ளே ஊற்றி உப்பும் விட்டுத்தான் உப்பும் நல்லா போட்டு தான் நான் இதை கழுவ போகிறேன். பாருங்க, நான் இப்போ உப்பு நிறைய போடுறேன். நல்லா உப்பெல்லாம் போட்டு அலசிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு தான் நான் இனி சுடு தண்ணி இதுக்குள்ளே ஊற்றி தான் திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் நான் விட போகிறேன் சுடு தண்ணிக்குள்ளே. பாருங்க, இனி நான் இதை மிக்ஸ் பண்ணித்தான் இனி நான் இதை வடிவாக கழுவி எடுக்க போகிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இனி நாங்கள் இந்த கீரையை இப்படியே நாங்கள் வச்சா பழுதாக போயிடும். அதனால் நான் ஒரு முறை செய்ய போகிறேன். இந்த கீரை எல்லாத்தையும் வடிவாக வெட்டிட்டு நான் இனி பேக் பண்ண போகிறேன். அப்போ நான் இதை கொஞ்சத்தை நான் பேக் பண்ணி ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறேன். கொஞ்சத்தை நான் ஃப்ரீசர்லேயும் போட போகிறேன். இப்போ இங்கே சம்மர் ரெண்டபடியாக எங்களோட சொந்தக்காரர் எல்லாருமே இப்போ கார்டன் கூட வச்சுருப்பினோம். அப்போ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் கீரை கேட்டுனா நான் எல்லோரும் சொல்லிட்டேன் தங்கள்கிட்ட கீரை ஆல்ரெடி தாங்கள் போட்டுக்கிறோமெண்டு. அப்போ நான் இதை வேஸ்ட் ஆக்க விரும்பல. நான் அதனால் எல்லாத்தையும் பேக்கில் போட்டுட்டு ஃப்ரீசருக்குள்ளே போட போகிறேன். எனக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் பேருக்கு தேவைப்படுது, அவைக்கு நான் கொடுக்க போகிறேன். இந்த கீரை வெட்டைக்கிலேயே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது பார்க்கவே. உண்மையிலேயே நல்ல ஒரு அறுவடை என்று தான் சொல்லுவேன். எங்களுக்கு முதல் தரம் நாங்கள் அறுவடை செய்ததில்லை, கீரை தான் நாங்கள் முதல் செய்திருக்கிறோம். உண்மையிலேயே நல்ல ஒரு விளைச்சல் எங்களுக்கு. இது நான் வடிவாக பக்குவமாக நான் வச்சு சமைக்கிறது தான் என்ற கோல். ஏனெண்டா எனக்கு காய்கறியாக இருந்தாலும் வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது. இது நாங்கள் கடையிலேயே இங்கே ஃப்ரீசருக்குள்ளே கீரை விற்கணும். நாங்கள் சும்மா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலே $3.99 $4க்கு சின்ன ஒரு பேக்கில் ஃப்ரீசர் ஸ்பினச் வச்சிருக்கணும். அப்போ நாங்கள் அதை கடையில் காசை கொடுத்து வாங்குகிறேன். நாங்கள் எங்களோட வீட்டிலையே நாங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணின கீரையை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சு சமைக்கக்கூடாது. உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும். கீரையில் நிறைய அயன் சத்து இருக்குது, அதோட நிறைய சத்து இருக்குது. அதனால் நாங்கள் கீரையை கிழமையில் 3 தரம் நாங்கள் எந்த சாப்பாட்டில் சேர்த்தாலும் நல்லந்தான். அதனால் நாங்கள் மீன் சமைக்க கீரை பால்கறி செய்யலாம், கீரை வரை செய்யலாம். அதோடு நாங்கள் பாஸ்தா லசானியா அதை செய்யக்கையும் நாங்கள் கீரை போட்டு செய்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, நாங்கள் கீரையை வச்சு கீரை புட்டு செய்யணும் நிறைய பேர். நான் ஒரு நாளும் கீரையை வச்சு செய்ததில்லை புட்டு, பட் நான் இந்த முறை செய்யலாம்னு யோசிச்சுக்கிறேன். அடுத்து கீரை வடையும் செய்யலாம். நான் இந்த ஃப்ரீசர் பேக்கில் தான் எல்லா கீரையும் எனக்கு அளவாக எவ்வளவு
நான் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் எடுத்து சமைப்பேனோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு அளவாக நான் போட்டு வைக்க போகிறேன் இந்த பேக்கில். கீரை சமைக்க எவ்வளவு தண்ணியில் கழுவி க்ளீன் பண்ணி சமைக்க வேணும். இப்போ பாருங்கோ, நல்லா க்ளீனான ஒரு கீரை பேக் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் ஈஸியாக ஃப்ரீசருக்கு எடுத்து சமைக்கலாம். பார்த்திங்கன்னா எனது சின்ன மகளும் வந்துட்டா, தானும் ஹெல்ப் பண்ண போகிறா எனக்குண்டு. அவையும் நான் விட்டுட்டேன். ஓகே, எனக்கு ஒரு பேக் செய்து தர சொல்லி அவாவும் ஆசையாக செய்கிறா. How do I click this? ஒரு 15 பேக்கு கிட்ட எனக்கு வந்துச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரீசருக்கே வைக்க போகிறேன். பக்கத்தில் எனக்கு எங்களோட வீட்டில் சொந்தக்காரர் பக்கத்தில் இல்லாதபடியாக நான் ஃப்ரீசருக்கை போட்டுட்டு நான் அங்கே போய் விரைக்கல நான் அவைக்கும் கொண்டே கொடுப்பேன். இனி நாங்கள் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Stay safe. See you soon. Thanks for watching.